ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்ருக்கோன்னா, எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய்கிட்ருக்கோம். எங்கள் குலதெய்வம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இருக்க அருள்மிகு சேவகமூர்த்தி ஐயனார் திருக்கோவில். இந்த கோவில் சைவமும் வைணவமும் சங்கமிக்கும் சிங்கம்புணரி சேவக பெருமாள் ஐயனார் திருக்கோவில். சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்குட்பட்ட சேவக பெருமாள் ஐயனார் கோவில் கிராம மக்களின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறது. பண்டைய சோழ பாண்டிய நாடுகளின் எல்லை நகரமாக விளங்கிய சிங்கம்புணரியில் அமைந்துள்ள இக்கோவில் சைனமும் வைணவமும் சங்கமிக்கும் சிறப்பு பெற்றதாகவும் உள்ளது. இப்பகுதியில் நடந்த சோழ பாண்டிய போருக்கு பின்னர் கிபி 13ஆம் நூற்றாண்டில் மன்னர் கூன் பாண்டியன் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கிறது. சுமார் 16 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இக்கோவிலில் சிங்கம் பிடாரி அம்மன், சேவக பெருமாள் ஐயனார் தான் தோன்றீஸ்வரர், அடைக்கலம் காத்த ஐயனார், கன்னிமூல கணபதி, முருகர், நவக்கிரகங்களுக்கு தனி கருவறைகளும் தனி விமானங்களும் அமைந்துள்ளன. தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு இங்குள்ள சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் நடைபெறும் வைகாசி திருவிழா 10 நாட்கள் பிரம்மோற்சவத்துடன் சிறப்பாக நடைபெறும். விழாவையொட்டி ஒவ்வொரு நாளும் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தருக்கு அருள் பாலிப்பார். 5வது நாள் திருவிழாவில் நடக்கும் திருக்கல்யாண உற்சவமும், 6வது நாள் திருவிழாவின் போது நடைபெறும் கழுவன் திருவிழாவும், 9ஆம் நாள் நடைபெறும் தேர் திருவிழாவும், 10ஆம் நாள் நடைபெறும் பூப்பல்லக்கு உற்சவமும் இக்கோவிலுக்கு மட்டுமல்ல சிங்கம்புணரி நகருக்கும் பெருமை சேர்க்கும் விழாவாக நடைபெற்று வருகிறது. உள்ள மும்மூர்த்திக்கு சேவக பெருமாள், சேவக மூர்த்தி, சேவகராயன், சேவகராசன், சேவகன், சேதுபதி என பல்வேறு திருநாமங்களில் போற்றப்பட்டு வருகிறார். ஹரிஹர புத்திரராக விளங்கும் இந்த சேவக மூர்த்தியின் பெயரில் வைணவ திருநாமமான பெருமாள் என்னும் பெயர் கொண்ட போதிலும் சைவ கடவுளாகவே போற்றப்பட்டு வருகிறார். கோவிலுக்கு பக்தர்கள் மாடுகளை காணிக்கையாக நேர்ந்து விடுவது பல ஆண்டுகளாக வழக்கமாக இருந்து வருகிறது. இவ்வாறு 10,000த்திற்கும் மேற்பட்ட மாடுகள் காணிக்கையாக நேர்ந்து விடப்பட்டு அந்த மாடுகள் இந்த பகுதியில் உள்ள வீதிகளில் சுற்றி வரும்போது அந்த மாட்டிற்கு பழம், உணவுகளை அப்பகுதி மக்கள் பாசத்துடன் கொடுப்பது வழக்கம். சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதும் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடந்தால் இந்த கோவிலில் காளைகளுக்குத்தான் முதல் மரியாதை செலுத்தப்படுவது இன்று வரை வழக்கத்தில் இருந்து வருகிறது. உள்ள சந்தி வீரன் கூடத்தில் சேவக பெருமாள் ஐயனார் உருவமற்ற சொரூபமாக உள்ளார். இக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா நடத்தும் பொருட்டு மக்களிடம் காணிக்கை பெற கிராமத்திற்கு வரும் உற்சவ விநாயகர் இங்குள்ள சந்தி வீரன் கூடத்தில் 10 நாட்கள் தங்கி இருப்பார். அந்த 10 நாட்களும் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெய்வேத்தியம் கொண்டு விநாயகருக்கு படையல் படைக்கப்படும். பின்னர் 10 நாட்களுக்கு கோவிலுக்கு விநாயகர் திரும்பியவுடன் திருவிழா முறைப்படி தொடங்கும். இந்த கூடத்தில் விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் 10 நாட்களும் அவருடன் சேவக பெருமாளும் தங்கியிருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். மற்ற நாட்களில் இந்த கூடத்திற்கு வரும் பக்தர்கள் சேவக மூர்த்தியை மட்டும் வணங்குவார்கள். சந்தி வீரன் கூடத்தில் கிராமத்தினர் ஒன்றாக கூடி முக்கிய முடிவுகளை எடுக்கும் இடமாகவும் உள்ளது. இங்கு உருவமற்ற சொரூபமாய் விளங்கும் சேவக பெருமாள் முன்னிலையில்தான் வழக்குகள் குறித்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்படும். அப்போதுதான் பொய் சொல்ல மாட்டார்கள் என்பது மக்களின் நம்பிக்கை.